இன்றைக்கி ரொம்ப அழகான மெசேஜஸ் வந்திருக்கு. ஒரு விஷயத்த ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்காக வேண்டி யார்கிட்டயாச்சும் நீங்கள் ஹெல்ப் கேட்டுருக்கலாம். அவங்க வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர்த்துக்கு எப்படின்னா, நீங்கள் கேட்காமலேயே ஹெல்ப் கிடைக்கும்னு வைங்களேன். இப்போ நீங்கள் ஜாபில் இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸில் இருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்ப்பு தேவைப்படுது, ஆனால் கேட்குறதுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்ப்பு கிடைக்கும். பெஸ்ட்டு அப்ரோச் வந்து நீங்கள் கேட்குறது தான், சரிங்களா? ஏன்னா 3 ஆஃப் பென்டிக்கிள்ஸ் வரும்போது தானாகவே கொலாபரேஷன் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்கள் கேட்குறது தான் நல்லது, சரிங்களா? கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப்பு கிடைக்கும். அந்த செயலை வந்து நீங்கள் வெற்றிகரமாக முடிச்சிடுவீங்க கண்டிப்பாக. சக்ஸஸ் கன்ஃபார்ம், சரிங்களா? ஏன்னா ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ன்னு சொல்வோம். ஸோ ஜாப், பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்தாலும் நீங்கள் ஒரு அதாவது நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், அதுக்கு இன்னொருத்தர்னால ஹெல்ப் பண்ண முடியும், அவங்க ஹெல்ப் பண்ணால் இது சுமூகமாக முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கேளுங்க. அந்த ஹெல்ப்பும் கிடைக்கும். கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் இஷ்யூவும் சால்வ் ஆகும். அது போக இங்கே ஜாபில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக இது, சரிங்களா? ஜாப் இல்லை பிஸ்னஸில் முக்கியமான ப்ராஜெக்ட் ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த சக்ஸஸுக்கு அப்புறம் புது ப்ராஜெக்ட் வரும், புது ஆப்பர்ச்சுனிட்டி, புது ஆஃபர் அந்த மாதிரி வரும். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க. அதை எடுத்து செய்யுங்க. கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? இன்னும் சில பேர்த்துக்கு என்னென்னா, ட்ராவல் பண்ண போகிறீங்க, ஒரு பிக்னிக் இல்லை டூர் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இன்விடேஷன் வருது, சரி போகலாமா, நம்ம பிக்னிக் போவோம், இல்லை இந்த பிளேஸ்க்கு போவோம், அந்த பிளேஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க, இல்லை ஒரு குரூப்பில் கூப்பிட்றாங்க, இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலந்துக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு ஒரு அதாவது அந்த ட்ரிப்பில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு வைங்களேன். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா, வெளியில் போனாலே மனசு வந்து அமைதியாக இருக்கும், அந்த அமைதியில் தெளிவு கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் வெளியில் போகணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளியில் போங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு உண்மை புரிய வரும், சரிங்களா? இன்னும் சில பேர்த்துக்கு எப்படின்னா, லவ் ப்ரப்போசல், நைட் ஆஃப் கப்ஸ் வந்தாலே அதுதானே இல்லையா? கம்யூனிகேஷன், ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்தாலே கம்யூனிகேஷன் தான். ஸோ ஒரு சில பேர்த்துக்கு லவ் ப்ரப்போசல் வரலாம். இன்னும் சில பேர்த்துக்கு இந்த ட்ராவலில் ஒரு லவ் ப்ரப்போசல் வரலாம். ப்ரப்போசலுங்கிறத விட ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட அன்பை வெளிப்படுத்துவாங்கன்னு வைங்களேன். இப்போ ப்ரப்போஸே பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இல்லையா? நைட் ஆஃப் கப்ஸ் வந்துச்சுன்னா ஒரு புது லவ் ப்ரப்போசல் அது அப்படியே தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது, ஓகேங்களா? அன்பை வெளிப்படுத்துறது, உங்கள் மேலே அவங்க அன்பு வச்சுருக்காங்கங்கிறத ஏதோ ஒரு செயல்பாட்டில் வெளிப்படுத்துவாங்கன்னு வைங்களேன். அதே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.